அதுக்கப்புறம் நான் ஆக்சுவலா எல்லார பத்தியும் நான் ஆடியோ லான்ச்ல தான் பேசணும்னு வச்சிருந்தேன். ஏன்னா நிறைய இருக்கு எனக்கு ஒவ்வொருத்தருக்கும் 10 நிமிஷம் இருக்கு. ஒரு எபிசோடா வச்சிருக்கேன். ஓகே. இங்க மத்தவங்க எல்லாம் பேசிட்டதுனால நான் ஒரு வரியாவது பேசணும் மேம். நான் இல்லைன்னா strict ஆ கேளுங்க. யூடியூப்ல வந்து அழகாக பேசிய ஜெயம் ரவி அதை கண்டுகொள்ளாத சிவகார்த்திகேயன் அப்படின்னு போடுவாங்க. அதனால நான் ரெண்டு வரியாவது பேசிடுறேன். அண்ட் அதர்வா ப்ரோ, இவருக்கு எனக்குமான ஈக்குவேஷன் வந்து சாப்பாடுல தான் எங்களுடைய கனெக்ஷனே. அவர் நல்லா ஃபிட்டா இருக்காரு, என்னைய டெசர்ட் சாப்பிட வச்சிருவாரு. அவர் ஆனா அப்புறமா ஒர்க் அவுட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். நான் அந்த சந்தோஷத்திலேயே தூங்கிடுவேன். அடுத்த நாள் ஐயோ கொஞ்சம் வெயிட் போட்டு போய் அந்த மாதிரி இருக்கும். பட் ஒரு பிரதர் பாண்டிங்ன்றது நீங்க படத்துல பாக்குறது நடிப்பு இல்ல, உண்மையா அவருக்கு என் மேல இருக்கிற கேர், எனக்கு அவர் மேல இருக்கிற கேர். எனக்கு அவரோட ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட் மட்டும், அவருடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ப்ரமோஷன் வந்து நான் இது ஹோஸ்ட் பண்ணும்போது அதுக்கு வந்தாரு, அப்பாவோட வந்தாரு. அது எனக்கு ரொம்ப ஒரு மறக்க முடியாத ஒரு எபிசோடு. இன்னைக்கு நான் அவரோட சேர்ந்து இந்த படம் பண்றேன்றது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு. அண்ட் மேம், உங்களை பத்தி இதுக்கு மேல நான் சொல்ல போறது இல்லை, ஆனா நிறைய இருக்கு. எபிசோடெல்லாம் வச்சிருக்கேன் நான், அது ஆடியோ லான்ச்ல பார்த்துருக்கேன். அண்ட் ஸ்ரீலீலா, வெரி ஹாப்பி உங்களோட ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபிலிம். வெல்கம். ஸ்பீடுக்கு டான்ஸ் வைக்கல இந்த படத்துல, அது நான் ரொம்ப ஹாப்பி. அண்ட் ரவி மோகன் சார், தேங்க்யூ, நீங்க இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கு இந்த ரோலை. ஒரு ஹீரோ வந்து ஹீரோவா ஒரு கதை கேட்டு இந்த கதை ஓகே இந்த கதை இல்லைன்றது டெசிஷன் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா ஹீரோவா சக்சஸ்ஃபுல்லா இவ்வளவு வருஷம் பண்ணதுக்கு அப்புறம் வில்லனா நடிக்கிறதுன்றது அது ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு டெசிஷன் அது. அப்ப அவரை எடுத்து ஓகே சொல்லும்போது நான் நினைச்சுக்கிட்டது அதுதான், நீங்க படத்துல தான் வில்லன், எனக்கு நான் காலேஜ்ல இருந்து பார்த்த ஹீரோ தான் நீங்க, அப்படிதான் என் செட்ல இருக்கணும், இந்த படத்துல இருக்கணும்ன்றதான் நான் நினைச்சது. அது எப்பவுமே அப்படிதான் நினைப்பேன் சார். அதனாலதான் நாங்க ரவி மோகன்றதான் ஃபர்ஸ்ட் நேம் இருக்கும் எங்க இருக்கிறதுலே சீனியர் எங்களுக்கு அவர் தான். நீங்க தான் பெரியவங்க நீங்க அப்படின்னு சொல்லிதான் நாங்க வந்தோம்.